வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஜிகே செக்ஷன் வந்து எப்படி எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிகே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டாபிக்ஸ் எடுத்தாலே வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி உள்ளே போய் நம்ம படிக்கிறதுமே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எப்படி கான்சைஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுமாதிரி இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து மிடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அடுத்து ஐஎன்எம், அது ரிலேட்டடாக வந்து எல்லா கொஷின்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறது ஓகே, அது தனியாக இருக்கட்டும். ப்ளஸ் நம்ம வந்து கான்செப்ட் வைஸாக வந்துட்டு எல்லா இதுலேயுமே நீங்கள் ஒரு 2 days 3 days இப்போ ஒரு செக்ஷன் இப்போ மிடிவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 days 3 days அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அதுமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன படிக்கணும், என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கணும். அதேமாதிரி அடுத்து வந்து பாலிட்டி செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மெயினாக வந்து ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணி இப்போ ஆர்டிகிள்ஸே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் 395 ஆர்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாலாம் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்துட்டு எப்படி ஒரு கான்சைஸாக எவ்வளோ ஆர்டிகிள்ஸ் படிச்சிருந்தா நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்சைஸாக ஒரு 50லேருந்து ஒரு 100 ஆர்டிகிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது எதுன்னு பார்த்து அதை பிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். இப்போ லக்ஷ்மிகாந்த் புக்கு பாலிட்டின்னு எடுத்திங்கன்னா அது ரொம்ப லென்த்தியாக போகும். ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குரிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் நமக்கு கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, எந்த ஆர்டிகிள்ஸு, எந்த பார்ட்டு, எந்த ஷெடியூல், அது மாதிரி கேட்பாங்க. அகைன் வந்துட்டு அதில் உள்ள ஒரு சில இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது டெப்த்தாக லைட்டாக போகிறாங்களோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம படிச்சிருந்தால் போதும். அதுமாதிரி ஜியாகிரஃபியில் வந்து மெயினாக வந்துட்டு கரண்ட்டு, இந்த வார்ம் கரண்ட்டு, கோல்ட் கரண்ட், அதை பற்றி கொஷின்ஸ் ஒரு சில டைம் இருக்கும். இல்லைனா லேண்ட் ஃபார்ம்ஸ் வச்சு ஒரு கொஷின்ஸ் இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரிவர்ஸோட ட்ரிபியூட்டரிஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அது மாதிரி வச்சு பார்த்துக்கணும். அதுமாதிரி எக்கனாமிக்ஸ்லாம் நிறையா கொஷின்ஸ்லாம் வராது. சிம்பிளாக அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சு வர்றது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த பிலிப்ஸ் கர்வ், இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்களா அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கும். அது மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும். அதுமாதிரி ஃபிசிக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எஸ்ஐ யூனிட்டு, பேசிக்காக ஃபண்டமெண்டலில் உள்ள ஃபிசிக்ஸு, அப்புறம் வந்துட்டு ஒரு டாபிக் இப்போ சவுண்டு, லைட்டு, அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ்லாம் பிக் பண்ணி கேட்குறாங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்லாம் நம்ம எடுத்து படிக்கிறாப்புல இருக்கும். அதுமாதிரி அடுத்து கெமிஸ்ட்ரிலேயும் அதே மாதிரி தான். பீரியாடிக் டேபிள், அடுத்து பேசிக்ஸாக வந்துட்டு ஆட்டம் ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள கண்டென்ட்டு. அப்புறம் வந்துட்டு எவ்ரிடே லைஃப்பில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி அப்ளை ஆகுது. இப்போ கொஞ்சம் ஆர்கானிக்லலாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்கானிக்கில் எப்படி வருது அதெல்லாம் கொஞ்சம் இப்போ டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதேமாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பயாலஜிலே நார்மலாக வந்துட்டு இப்போ பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்மு, அப்புறம் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது மாதிரி ஒரு சிஸ்டம் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து கேட்குற மாதிரி இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து டேம்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க்கு, அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செக்ஷனாக வந்து அதுமாதிரி கவர் பண்ணணும். அதுமாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, ரீசெண்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸு, அது மாதிரி என்னென்ன இருக்கோ 6 months இல்லைனா 1 year என்ன கவர் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேறு எஃபெக்டிவாக எப்படி இதை படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணிக்கணும்னா ஒரு ஓன் நோட்ஸ் உங்களுக்கு புரிகிறாப்புல சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களாக ஒரு ஓன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுமாதிரி அந்த நோட்ஸில் வந்து இப்போ வந்துட்டு எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு ஜிகே எழுதிட்டு அடுத்து ஒரு 2-3 பக்கம் மட்டும் ஜிகே எழுதுகிறேன், அதுக்கடுத்து ஆப்டிடியூடு, ரீசனிங், இல்லை மார்க் டெஸ்ட் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு நோட்டை எங்கிட்ட போயிடும். மறுபடியும் அடுத்து ஒரு எக்ஸாம் வரப்போ அந்த நோட்டை மட்டும் கரெக்டாக தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஜிகேக்குரியது மட்டும் அதுவும் கண்டினியூஸாக பண்ணணும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க. அந்த நோட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு எது தோணுதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி எழுதி படிங்க. எப்போவுமே எழுதுகிறப்போ உங்கள் மைண்டில் வந்து நிறைய மெமரைஸ் பண்ணி நிற்கும். ஸோ எழுதுகிறப்போ உங்கள் மைண்டில் கொஞ்சம் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் மோடில் மோடில் இருந்தாலும் நீங்கள் எழுதி அது உங்களுக்கு மைண்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகிக்கும். அதுமாதிரி ஜிஎஸ் செக்ஷன் வந்து மற்ற செக்ஷன் மாதிரி வந்துட்டு சீக்கிரமாகவே இது பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் வந்து நம்ம ஜிஎஸ் செக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற செக்ஷன் இப்போ ஆப்டிடியூடு, ரீசனிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் பேசிக்காக ஓரளவு தெரிஞ்சிடும். அடுத்து 6 monthsக்கு அப்புறமே ஒவ்வொரு சம்லேயுமே ஒரு கிரிட்டிக்கலாக ஒன்று மாற்றுவாங்க, அந்த மாதிரி போகும். ஆனால் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் ஜிகேயில் வந்து அந்த மாதிரி இருக்காது.
இப்போ நீங்கள் ஒன்று படிச்சிங்கன்னா அது கான்செப்ட் ரிலேட்டடாக வந்து அதை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதை தான் நீங்கள் கான்செப்டை தான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஜிஎஸ் செக்ஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் டெஸ்ட்டு போடுறதுனால வந்து நம்ம அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஜிஎஸ் செக்ஷனுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஜிஎஸ்சில் கொஞ்சம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஸ்கோரிங் செக்ஷனை எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக வந்து ஜிஎஸ்சில் இப்போ 40 கொஸ்டின்னா ஒரு 10, 15 ஆவரேஜாக எல்லோரும் போடுறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 25 அந்த மாதிரியே ஸ்கோர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம நல்லா படித்து இது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி மற்ற செக்ஷனை வந்து விட்டுறாங்க. இப்போவுமே ஆப்டி ரீசனிங்கை வந்து நீங்கள் ஸ்கோரிங் செக்ஷனாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்டி ரீசனிங்கில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபுல் மார்க் எடுக்கணும்னாலும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 30னா 30 அவுட் ஆஃப் 30 கூட எடுக்கலாம். ரீசனிங் 30னா 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கலாம். ஆனால் இது வந்து 40 அவுட் ஆஃப் 40 எடுக்கணும்னு நினச்சி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 செக்ஷன்லேயும் அடி ஆயிடும். ஸோ நீங்கள் ஆப்டி ஜிஎஸ் வந்து ஸ்கோரிங் செக்ஷனாக எப்போவுமே வைக்கக்கூடாது. ஆப்டி ரீசனிங் வந்து நீங்கள் நல்லா வரும்னா நீங்கள் ஸ்கோரிங் செக்ஷனாக வச்சுக்கோங்க. ஜிஎஸ் எனக்கு நல்லா வரும்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே அது ஒரு ஸ்கோரிங் செக்ஷனாக எப்போவுமே வைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டைமில் போயிட்டு ஃபுல்லாக நம்ம நார்மலாக கேட்குற பேட்டர்ன்லேருந்து ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக் ஆகிடும். அதுமாதிரி ரிப்பீட்டட் மார்க்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜிகேக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ரிப்பீட்டட் மார்க்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எப்படி படிக்கலாம்னா அந்த டாபிக்ஸை வந்து நம்ம கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ அந்த டாப்பிக்கை ஒரு கிளியர் கட்டாக ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ் இல்லைனா ஒரு சின்ன சின்ன டாப்பிக்னால் அந்த மாதிரி படிச்சுட்டு அதை தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ சிம்பிளாக வந்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முகல் டைனஸ்டியில் ஃபஸ்ட்டு யார் வருவா? பாபர் வருவார். ஸோ பாபருக்கு அப்புறம் யார் வருவாங்க? ஹுமாயூன். ஸோ ஹுமாயூனுக்கு அப்புறம் யார் வருவாங்க? அக்பர். அக்பருக்கு அப்புறம் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஆர்டர் வருதா, இதே மாதிரி ஒரு டைம் லைன் வச்சு இல்லைனா ஒரு ஆர்டர் வச்சு யாருக்கு யார் இது. ஸோ ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹான் வருவார், ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா 5th ரூலர் யார்? ஸோ முகல் டைனஸ்டியில் 5th ரூலர் யாருன்னா ஷாஜஹான். அதுமாதிரி 6th அவுரங்கசீப். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா பாபர். பாபர் என்ன பண்ணியிருப்பார்? இல்லை டெல்லி சுல்தானேட்டில் ரூல் முடிகிறாப்புல டெல்லி இது லோடி டைனாசிட்டியில் இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணி பாபர் வந்திருப்பார். ஸோ டெல்லி சுல்தானேட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே முகல் டைனாசிட்டி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி ஒரு இதுக்கும் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்னால் இந்த 5th ரூலர் யார், 4th ரூலர் யார் இதுதான் கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா நம்ம அது படிக்கிறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துக்கணும். எப்படி வருது, என்ன மாதிரி வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நியூஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சென்சேஷனல் ஒரு நியூஸ் இருக்குது, ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குது, அதை வச்சு ஏதாவது ஒரு புது லா ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக தேடி பார்த்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்னு படித்து வச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செஸ்ஸில் ஜெயிச்சிருப்பார். ஸோ அப்போ குகேஷ் எப்போ ஜிஎம் ஆனார், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எந்த ஏஜில் ஜெயிச்சிருந்தார், அதுக்கப்புறம் அவர் எத்தனாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 18th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இல்லை. இப்போ நோபல் ப்ரைஸ் வச்சு ரீசெண்டாக யாராவது நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே படிக்கிறாப்புல. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு லாஸ் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பட்ஜெட்டு ரீசெண்டாக ஏதாவது தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் நியூஸில் ஒரு சென்சேஷனலாக அந்த மாதிரி ஒரு நியூஸ் இருந்தாலும் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவாக மாறிடும். இப்போ இது என்ன ஒரு இதுனா, இப்போ இப்போ ஒரு பெரிய டேம் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அது இன்றைக்கி உள்ள டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். இது இந்தியாவோட பிக்கஸ்ட் டேமே அதான்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாட்டிக் ஜிகேயில் பிக்கஸ்ட் டேம் இன் இந்தியான்னு அதே ஒரு சொல்லிடுவாங்க. அதுமாதிரி இப்போ இடையில பிரிட்ஜு கட்டுறாங்களா, அப்போ அந்த பிரிட்ஜு வந்துட்டு இன்றைக்கி கட்டுறாங்கன்னா இன்றைக்கி அது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸாக இருந்தால் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவாகிடும். அதேமாதிரி இந்த வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு வந்து கட்டினது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி டீப் ஸ்டடி இன் செலக்டிவ் டாபிக்ஸ். ஒரு சில செலக்டிவாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டீப்பாக படித்து ஆகணும். இப்போ என்னென்னா ரிப்பீட்டடாக ஒரு இதில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். இப்போ வந்து கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா பீரியாடிக் டேபிளை வச்சு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டடாக திரும்ப கேட்பாங்க. ஸோ அதில் ஓரளவுக்கு டீப்பாக உள்ளே போவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அட்டன் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லேருந்து நல்லா கேட்குறாங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக தரவாக நல்லா படித்து வச்சுக்கணும். அதுமாதிரி இப்போ வந்துட்டு புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டினே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரீசனிங் மாதிரி கேட்பாங்க.
ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு அசர்ஷனு இல்லைன்னா ட்ரூ ஃபால்ஸ் அதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ் கூட மிக்ஸ் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ அது வந்து ரீசனிங்லேயும் வந்த மாதிரி ஆயிடுச்சு, ஜிஎஸ்லேயும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கான்செப்ட் அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் அதை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஜிஎஸ்லேயே நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கணும். இப்போ கொஸ்டின்ஸ் லெவலில் வந்துட்டு ஈஸி, மீடியம், ஹார்டு. இப்போ ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 20 கிட்ட வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 வந்து ஒரு மீடியம் லெவலில், அப்போ வந்துட்டு இன்னொரு 10 வந்து ரொம்ப ஹார்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் இப்போ ஈஸியில் ஃபுல்லாக டச் பண்ணிடணும், மீடியமாக முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணிடணும், ஹார்டில் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் அட்டன் பண்ணிட்டு ரிலீவ் பண்ணிடணும். இப்போ 30 கொஸ்டின் நல்லா தெரியும், ஈஸி மீடியம் நல்லா போட்டிங்கன்னா ஒரு ஹார்டில் ஒரு 10 கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் போட்டிங்கனாலும் போதும், ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரும். அதேமாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஈஸியில் வந்து கொஸ்டின்ஸ் கம்மியாகுது, ஹார்டில் நிறைய கொஸ்டின் டஃப்பாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அட்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் குறைக்கிறது தான் பெட்ரு. இப்போ ஹார்ட்லேயே வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின் ரொம்ப ஹார்டில் போயிடுச்சு, ஈஸியில் ஒரு 10 இருக்குது, மீடியம் லெவலில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இது ரெண்டையுமே நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு 50-50 சான்ஸில் ஏதாவது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதை மட்டும் பார்த்து அட்டன் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கணும் உங்களோட மார்க்ஸுமே வந்துட்டு. அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே பார்த்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சுட்டு நீங்கள் எப்படி பேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுமாதிரி வீக்லி ரிவிஷன் எப்போவுமே வந்துட்டு ஜிஎஸ்சில் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறீங்க, நாளைக்கு ஒரு டாபிக் பார்க்கிங்கன்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பார்த்த டாபிக் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். வீக்லி ஒரு ரிவிஷன் விடுங்க, அடுத்து மந்த்லி வந்து ஒரு ரிவிஷன் விடுங்க. ஏன்னா ஜிஎஸ் வந்து உங்களுக்கு அப்படின்னா தான் அது மைண்டில் நிற்கும். நீங்கள் என்ன தான் மார்க் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் ஒரு கான்செப்ட் வைஸ் ரிவிஷன் விடுறதுல உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே டாபிக் எல்லாமே ஞாபகம் இருக்கும், மறுபடியும் வந்து பண்ண முடியும்.